ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. வழக்கமாக ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பழகி அப்புறமா தான் ப்ரப்போஸ் பண்ணுவான், அதுக்கப்புறமா தான் கல்யாணம். ஆனால் இவன் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறான். ஏன்னா பொண்ணை நேற்று தான் பார்த்துருக்கான், இன்றைக்கே போயிட்டு பொண்ணு கேட்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னப்பா இவ்வளோ அவசரப்படுற, காலில் தானே அந்த பொண்ணை பார்த்தா, உடனடியாக போயிட்டு பொண்ணு கேட்டால் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க, தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தப்பாக நினைக்கிறது, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், மார்பிள் கிங்கு, அப்படி இருக்கும் போது இப்பேற்பட்ட பையன் அவங்க வீட்டு பொண்ணை கேட்டால் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலத்தட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அம்மாவோ ரொம்ப அவசரப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயுமே பொறுமையாக உட்காந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்கே பாருப்பா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரமும் அவகாசமும் கொடுக்குறதாப்பா நல்லது. அதை விட்டுட்டு நீ போயிட்டு திடுபுடுன்னு போயிட்டு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவங்க அதுக்கு சம்மதிக்கணும் தானே. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு போயிட்டு அந்த பொண்ணு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொண்ணு கேட்குறதுனா சும்மாவா, நானும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும்ல, அது எப்படிப்பா இன்னைக்கு உடனடியாக பண்ண முடியும், அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் வெத்தலையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் எழுதணுமா, அதனால முந்தானியை பிடிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால அவங்களுமே வந்து பையனோட தலையில் முந்தானியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு செகண்ட் பயமாக தான் இருக்குது. இவன் என்ன அந்த பொண்ணு மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கானே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா இந்த பக்கம் மாப்பிள்ளை காரணம் எதையோ ஒன்றை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அப்போ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போச்சு, இந்த மாப்பிள்ளையை என்னை ரிஜெக்ட் பண்ணத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பயத்தில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பையன் சொல்கிறான், உங்கள் ரூம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க, ரூமையா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் உங்கள் ரூமு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கே, உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் போயிட்டு வேறு வழி இல்லாமல் அழைச்சிட்டு போயிட்டு உள்ளே காடுறா. பார்த்தா தங்கச்சி கறியை காணோம். அவனும் போயிட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். சரி தங்கச்சி கறி எங்கே போனா அப்படின்னு பார்த்தா அவள் பெட்டு கீழே தான் ஒளிஞ்சிருக்கா போல். இதை அக்கா கறியும் நோட் பண்ணிட்டா. பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பதட்டமாகறா. அவனும் வந்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டு இருக்கான், என்னோட பேர் இது, அப்புறம் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இந்த வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவளும் அவளை பற்றி சொல்ல போகும்போது அப்போ டக்குன்னு தங்கச்சிக்காரியோ காலாட்டிட்டு தான் படுத்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அயன் பண்ணிட்டு உட்காந்துருந்தா இல்லையா, ஸோ அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணாமே அப்படியே வச்சுட்டு வந்துட்டா போல். ஸோ இவ வந்து காலாட்டிட்டு இருந்தவ டக்குன்னு தெரியாமல் காலை போயிட்டு அயன் பாக்ஸில் வச்சுட்டா. உடனே சுற்றுச்சு போல் ஆவுன்னு சொல்லிட்டு கத்திடுறா. அந்த சவுண்டு கேட்டு மாப்பிள்ளைக்காரன் பதறி போயிட்டு எழுந்திருக்கிறான். என்னது இது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை விலைக்கு பார்க்குறான். தங்கச்சிக்காரி கீழே படுத்துருக்கா. இவ யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருந்தா. அப்போ அக்காக்காரியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா, இவ என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து நல்லா சுற்றுச்சு இல்லையா, ஸோ அதனால மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா அக்காவும். அப்போ பார்த்தா அவள் கத்துறா, மெதுவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் ஐயோ வலிக்குதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, நான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, அப்போ நீ எனக்கு மச்சினிச்சு தானே, அப்போ நான் உன்னை வாமா அப்பமான்னு தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அக்காக்காரி முகத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுது. ஏன்னா ஒரு வழியாக இந்த பையன் வந்து அக்காக்காரியை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான். அதுவும் தங்கச்சிக்காரியை பார்த்ததுக்கு அப்புறமா அவன் ஓகே சொல்லிட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்க்கெட்டுக்கு வந்து அக்காவும் தங்கச்சியும் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் வந்திருப்பான் போல. அவன் வந்து தங்கச்சிக்காரியை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அவளோட காலை கவனிக்கும் போது காலில் காயமாயிருக்கு. இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செகண்ட் கோவம் வருது. அதுக்கப்புறம் இவளுங்களும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாளுங்க. நைட் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா திரும்ப வந்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. உடனே இவளும் போயிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஒரு டாக்டர் வந்து நிற்கிறாங்க. என்னடா ஃபுல்லாக கவர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, இவங்கள போயிட்டு டாக்டர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ட்ராமா எடுத்த அந்த காலகட்டத்தில் கோவிட் டைம், அதாவது கொரோனா வைரஸ் வந்த டைமில் தான் இந்த ட்ராமாவை எடுத்திருப்பாங்க போல். ஸோ அதனால் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாஸ்க் போடாமல் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யார் வீட்டுக்கு வரக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து நின்றுக்கிட்டு நான் டாக்டருமா உன்னோட காலில் வந்து அடிபட்டுச்சாமே, காயமாக இருக்காமே, அதனால தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு மொத்த குடும்பத்துக்குமே ஒன்றும் புரியல, யாருக்கு அடிபட்டிருக்கு, யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கா. என்னோட காலில் தானே காயமாக இருக்குது, ஆனால் அது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. எஸ், இந்த டாக்டரை இங்கே அனுப்பி வச்சதே நம்ம ஹீரோ தான். அனுப்பி வச்சுட்டு அவன் தூரமாக நின்றுக்கிட்டு காரில் உட்காந்து வேவு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவளுமே சொல்கிறா,
எனக்கு காலில் அடிபடுது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். திடீர்னு எனக்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பேமெண்ட் கூட பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரி அப்படியே இருந்தாலும் நாங்கள் யாரும் உங்களை வர சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இன்னொருத்த வந்து நின்றுருக்கான் மாங்காய் கூடையை தூக்கிட்டு வந்துட்டு. இதை யாருப்பா கொடுத்து விட்டா அப்படின்னு கேட்டா, தெரியல ஒரு ஆள் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அக்காக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் கொடுத்து விட்டுருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு தான் கொடுத்து விட்டுருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ தங்கச்சிக்காரி சொல்கிறா, இப்போ தான் எனக்கு விஷயமே புரியுது. அப்போ எனக்கு காலில் அடிபட்டதும் மாமா கவனிச்சாரு. அப்போ அவர் தான் அந்த டாக்டரை வர சொல்லியிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும், அப்படியா மருமக புள்ள கல்யாணமாகறதுக்கு முன்னாடியே நம்ம குடும்பத்தை ரொம்ப கேர் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாக்டரையுமே உள்ளே கூப்பிட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மருந்து போட்டு விட்டு அந்த அம்மாவும் போயிடுது. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. உன்னோட காலில் சின்ன காயம் பட்டாலும் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்தா இவனுக்கு ஒரு குடிகார அப்பா இருக்காரு போல. அவரு கிளாஸ் எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு அதை பார்க்கும்போது பயங்கரமான கோவம் வருது. அப்போ அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க, என்னங்க பையன் வர நேரமாயிடுச்சு, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அவரும் சொல்கிறாரு, அவன் எனக்கு அப்பனா இல்லை நான் அவனுக்கு அப்பனா, அவனை பார்த்து நான் எதுக்காடி பயப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஓவராக கத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டு இவரும் போயிட்டு, வாடா வா சம்பாரிச்சு 4 காசை பார்த்துட்டா அப்படிங்கும் போது நாங்கள்லாம் உனக்கு அடிமையாக இருக்கணுமோ, உனக்கு தலைவணங்கணுமோ, நான் உன்னோட அப்பன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதுவும் வேலைக்காரவங்க முன்னாடி இப்படி பண்ணுறதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அம்மா எனக்கு கோவம் வந்து இந்த ஆளை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே இவர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அம்மாவும் அவரை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்திலே பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அப்பா அப்படியே தயங்கி வந்து நின்றுட்டுருக்காரு. பையனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நைட்டு குடிச்சிட்டு அந்த ஆட்டம் போட்டார் இல்லையா. ஸோ அதனால் அவர் அப்படி பம்மி வர்றதை பார்த்துட்டு இவன் எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறான். குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்கிறான். என்னை மன்னிச்சிருப்பா, நைட்டு நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பயும் ஒரு அட்வைஸ் பண்ணுறான், இங்கே பாருப்பா உன்னை குடிக்க வேணான்னு சொல்ல, நீ நல்லா குடி, ஆனால் நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதை விட்டுட்டு நேற்று நைட்டு நீ வேலைக்காரவங்க முன்னாடி ரொம்ப ஆட்டம் போட்ட, இன்னொரு தடவை இது மாதிரி நடக்கக்கூடாது, இது என்னோட வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மாட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோயினி பற்றின இன்ஃபர்மேஷன் தான், இந்த மாதிரி ஹீரோயினி மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சாப்பிடாம கொள்ளாமல் இங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கான். எனக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுமே மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கா. இவன் தூரமாக நின்று அவளை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கனவுலே கொஞ்சம் டூயட்டும் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா 4-5 பேர் வந்து அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இது நடக்கிறது தான் இல்லையா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் காய்கறிக்காரும் இதெல்லாம் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவளும் காய்கறி வாங்கிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ இவனும் வந்து கோவமா அந்த பசங்களை போயிட்டு அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவனை பார்த்துட்டு இவ, அட ஓம்காரா சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. உடனே இவன், உன் கால் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்னது என் கால் அடிபட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ நீங்கள் தான் இந்த ஊரோட பிஸ்னஸ் கிங் இல்லையா, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் பேச்சு கொடுக்குறா. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த பசங்க திரும்பவும் அவகிட்ட உரண்டை எழுத்துட்டு தான் இருக்காங்க. உடனே கோவப்பட்டு இவன் அவங்கள ஏதாவது பண்ணலான்னு போகும்போது, விடுங்க ஓம்காரா சார், டெய்லி இது நடக்கிறதான், எனக்கு இது பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா இவன் அந்த பசங்களை மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம ஹீரோயினியா கலாச்சானுங்க இல்லையா, அதுக்கு தண்டனையா அவனுங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் போல. ஸோ அந்த ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கான். 3 பேருமே வந்து மாப்பிள்ளை விஷயத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கான். அவனுங்க 3 பேரும் கதறானுங்க. ஆனால் 2 பேர் தானே கலாச்சானுங்க. 3வது ஆள் யாருன்னு பார்த்தா காய்கறி கடைக்காரவர் தான். அவரையுமே கூப்பிட்டு மாப்பிள்ளை வேஷம் போட்டு வச்சிருக்கான். அந்த பசங்க 2 பேரும் கெஞ்சிரானுங்க, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு கல்யாணம்லாம் வேணாம், நாங்கள் பண்ணது தப்பு தான், மயூரா எங்களுக்கு தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசினா, அதை உன் தங்கச்சிக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த காய்கறி கடைக்காரவரை கேட்குறாரு, அவனுங்க தானே சார் கிண்டல் பண்ணானுங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக சார் கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, தப்பு பண்ணுறவங்க மட்டும் இல்லை, ஒரு தப்பு நடக்குதுங்கும் போது அதை பார்த்துட்டு இருக்கான் பார்த்தியா, அவனும் ஒரு குற்றவாளி தான், அப்போ அவனுக்கும் தண்டனை கிடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிடுறா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பொண்ணு யாருன்னு பார்த்தா 3 தெருநாய்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். தெருநாய் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் போல. அதை
பார்த்துட்டு இவனுங்க 3 பேரும் மிரண்டு போயிட்டு அலறானுங்க, எங்களை விட்டுருங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூவை போட்டு சௌபாக்கியவதி பவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியுது ஹீரோயின் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக கிண்டல் பண்ணவங்களுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டை பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.